பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 9 மாடிகள் கொண்ட மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணிக்காக பிராட்வே பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி குரலகம் கட்டடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து முனையம் கட்டப்பட உள்ளது. இங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் என்று அனைத்தையும் இணைக்கும் வகையில் 7 நடைமேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவுத்திடலுக்கு தற்காலிகமாக இடமாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தீவுத்திடலில் சென்னை மாநகராட்சி சார்பில் 5 கோடி செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ளது. அடுத்த ஒரு சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பின் பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் எரிவதால் பூம்பாறை முதல் மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இன்றும் நாளையும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மேல்மலையில் உள்ள பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட கிராமங்களில் 5 நாட்களுக்கு மேலாக காட்டுத்தீ எரிந்து வருகிறது. இதனை அணைக்க தீயணைப்பு மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பூம்பாறை முதல் மன்னவனூர், கூக்கால் உள்ளிட்ட கிராமங்களுக்கு இன்றும் நாளையும் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்றும் கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது எனவும் மாவட்ட வனத்துறை அதிகாரி யோகேஷ்குமார் மீனா உத்தரவிட்டுள்ளார். தீயணைப்பு வாகனங்கள், தண்ணீர் டேங்கர்கள் உள்ளிட்டவற்றின் போக்குவரத்து பாதிக்கப்படாமல் இருக்க சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. அதே சமயம் மன்னவனூர் மற்றும் கூக்கால் உள்ளூர் மக்கள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை.